சக்கரை மச்சி. மாயா, மாயா, வாயா. ஏம்பா இந்த வீட்ல மாயான்னு ஒரு மந்திரவாதி இருக்கிறதா சொன்னாங்க. அவன் இருக்கிறானா இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டானா? இந்த வீட்டை பார்த்தா மந்திரவாதி வீடு மாதிரி தெரியல உனக்கு? இல்லையா, மந்திரவாதி வீடுனா சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கோம். 5-6 எலும்பு கூட அங்கங்க தொங்கிட்டு இருக்கும். வீட்டை சுத்தி நறுக்குன எலுமிச்சம்பழம் கிடைக்கும். இங்க பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது சரி, இதுக்கு முன்னாடி நீ மாயாவை பாத்துருக்கிறியா? பார்த்தது இல்ல. 10 மணிக்கு மேல போனா மாயாவை ஈஸியா பார்க்கலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சாரு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஏம்பா, இந்த மாயாவுக்கு உண்மையிலே பவர் இருக்கா இல்ல பவர் இருக்கிற மாதிரி பாவலா காமிக்கிறானா? மாயாவையே சந்தேகப்படுறியா? மாயாவை காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறேன். என்ன சொல்ற? இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே. மாயாவுக்கு பவர் உண்டா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏயா என் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபயர் பால் எல்லாம் விட்டு காட்டுற, இன்னும் என்ன நம்ப மாட்டேங்கிறியே? ஐயோ, நான் தாயா மாயா, நான் தாயா மாயா. விளையாடுறீங்க சார், நீங்களா மாயா? உனக்கே என்ன சந்தேகம்? இல்ல, மந்திரவாதினா பெரிய ஜடாமுடி இருக்கும், கோழி முட்டை மாதிரி கண்ணு இருக்கும், கோர பல்லோட பாக்கிறதுக்கு பயங்கரமா இருப்பாங்க சார். உங்களை பார்த்தா அப்படி தெரியலீங்களா? ஆமாயா, எஸ்பி ரங்கராவ் மாதிரி 6 அடி உயரத்துல இருந்தாதான் மந்திரவாதின்னு ஒத்துப்பீங்களா? 4 அடி உயரத்துல இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? கோச்சிக்காதீங்க சார், அப்படியே பார்த்து பழக்கப்பட்டோம்ல. ஆமா, இப்ப எதுக்கு இந்த யாகத்தை வளர்க்குறீங்க? இவ்வளவு பெரிய ஹோமகுண்டம் இருக்கும் போதே நான் நம்ப மாட்டேங்கிறேன். நீ நான் திண்ண மேல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தா இங்க வருவியா? நீ அப்படியே இல்ல போயிட்டு இருப்ப. சார், நீங்க தான் மாயான்னு நான் ஒத்துக்கிறேன் சார். எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். அப்படி வா, சுருக்கமா சொல்லு. நான் உங்களை மலை போல நம்பி வந்திருக்கிறேன். இந்த ரங்கையா கை விட்டுறாதீங்க. உன் பேரு ரங்கையா தானே? என் பேர் ரங்கையான்னு எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? தொழில் ரகசியத்தை கேட்காத, மேல சொல்லு. என் மாமனாரு இப்ப உசுரோட இல்லைங்க. செத்தவனை பொழைக்க வைக்கிறேன்னா செலவு ஜாஸ்தி ஆகுமே. நான் இப்ப அதுக்காக வரலைங்க. என் மாமனாரு உயிரோட இருக்கும்போது என் மாமனாருங்க மெட்ராஸ்ல நிறைய இடத்துல வீடு கட்டினாரு. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலான்னு நானும் என் பொண்டாட்டியும் முடிவு பண்ணோம். அப்படியே நில்லு. உன் மாமனாருக்கு ஒரு பொண்ணு இருக்கணுமே. கரெக்டுங்க. அவளதானே நீ கல்யாணம் பண்ணிருக்கணும். அட ஆமாங்க. இப்ப நீ அவ கூட தானே குடும்பம் நடத்தணும். எப்படிங்க இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க? இதெல்லாம் போட்டு வாங்குற விஷயம் சொல்லு. அதுல ஒரு வீட்டுல அலாவுதீன்னு ஒருத்தனை குடி வச்சங்க. ஏயா, உள்ளூர்காரனுக்கு வாடகைக்கு விடாம அதிக காசுக்கு ஆசைப்பட்டு வடநாட்டுக்காரனுக்கு வாடகைக்கு விட வேண்டியது, அப்புறம் வாயிலே வயிற்றிலே அடிச்சுக்க வேண்டியது. ஏன் வடநாட்டுக்காரனுக்கு எல்லாம் வாடகைக்கு விட? ஐயோ, அலாவுதீன் வடநாட்டுக்காரன் இல்லைங்க, நம்ம ஊருக்காரங்க. அவங்கள மனுஷன் நினைச்சுதாங்க அந்த வீட்டுல வாடகைக்கு வச்சேன். இப்பதாங்க தெரியுது அதுங்கெல்லாம் பூதங்க. பூதமா? என்னங்க பூதம்னா நீங்களே பயப்படுறீங்க? பயமா? எனக்கா? நான் பார்க்காத பூதமா? பட்டணத்தில் பூதம் மட்டும் 15 தடவை பார்த்திருக்கேன். அப்ப நீங்க பெரிய மந்திரவாதி தான். அதுல என்னையா உனக்கு இன்னும் சந்தேகம்? சொல்லு. அந்த அலாவுதீன் வாடகை வாங்கறதுக்குள்ள நான் நாய்படாத பாடுபட்டுட்டேன் சார். ஏன் இன்னைக்கு நாளைக்கு இழுத்து அடிக்கிறானா? வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றான், வாடகையும் கொடுக்க மாட்டேன்றான். இது ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கையா. உங்களால முடியுமா முடியாதா? இல்ல, முடியும்னு சொன்னா அகம்பாவம், முடியாதுன்னு சொன்னா அவமானம். இன் பிட்வீன்ல என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்னங்க பெரிய மந்திரவாதின்னு சொல்றீங்க, பூதம்னா இப்படி நடுங்குறீங்களே? எனக்கு பூதம்லாம் ஒண்ணும் புதுசு இல்லையா.
நல்லியம்பாளையத்துல 4 ஏக்கர் நிலத்துல வீடு கட்டி மாரிமுத்துன்னு ஒருத்தர் குடியிருந்தார். நல்லியம்பாளையத்துல 4 ஏக்கர் நிலத்துல வீடு கட்டி மாரிமுத்துன்னு ஒருத்தர் குடியிருந்தார். என்னங்க கதை விடுறீங்க? நல்லியம்பாளையத்தினுடைய பரப்பளவே 2 ஏக்கர் தானே. நீ நல்லியம்பாளையம் போயிருக்கியா? நான் படிச்சதே அங்கதாங்க. சரி, பரப்பளவு கதையை விடு, மாரிமுத்து கதையை கேளு. ம். நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த மாரிமுத்து வீட்டுக்குள்ள 10-15 பூதங்க புகுந்துருச்சு. பூச்சிக்கு மருந்தடிக்கலாம், பூதத்துக்கு மருந்தடிக்க முடியுமா? அதனால மாரிமுத்து தலைய பிச்சுக்கிட்டாரு. இந்த பூதங்க தொல்லைய தாங்க முடியாம அங்க இங்கன்னு அலைஞ்சி கடைசியில என்கிட்ட வந்தாரு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? வேற வந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா? ஏயா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாம்? சரி சொல்லுங்க. ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மந்திரிச்சு இங்க இருந்து உருட்டி விட்டேன். எங்க? நல்லியம்பாளையம் வரைக்கும். ஆமா. ஏங்க பழம் எப்படிங்க அவ்வளவு தூரம் போவோம்? என்னையா கேள்வி கேட்கிற நீ? திண்டுக்கல்ல இருந்து தினசரி மலவாழைப்பழம் வருது இல்ல, பண்ருட்டில இருந்து பலாப்பழம் வருது இல்ல, அது மாதிரிதான். அதெல்லாம் லாரியில வருதுங்க. இது மந்திரிச்ச பழம் இங்க இருந்து எங்க வேணாலும் போகும். அதுதான் என் மகிமை. இங்க இருந்து பிராட் கேஜ்ல விட்டா லேட் ஆகும்னு சொல்லி பைபாஸ்ல விட்டேன். நேரா எலுமிச்சை பழம் வீட்டுக்குள்ள போச்சு. நான் நினைச்ச மாதிரியே அடுத்த நிமிஷமே வெளியே கொண்டு வந்துட்டேனே. பூதங்கள்லாம் வெளில போயிடுச்சா? இல்ல, மாரிமுத்துவே வெளியே கொண்டு வந்துட்டேன். என்ன இது அநியாயம்? பூதத்துக்கிட்ட வீட்டை விட்டுட்டு வீட்டுக்கார மாரிமுத்த வெளில கொண்டாட்டீங்களே. அதனால என்ன? இப்ப மாரிமுத்து நிம்மதியா இருக்கா இல்ல? வீடு போனா என்ன? நிம்மதி தான் முக்கியம். இப்படி நிறைய கேஸ சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப எனக்கு ஒரு பழத்தை உருட்டி விடுங்க. ஏயா உருட்டி விடுறதுக்கு எதுனா ரப்பர் பந்தா? உன் கேஸ்ல நிறைய செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த அலாவுதீன் குடும்பத்தோட வெளில போனோம். அந்த வீடு எங்களுக்கு வந்து சேரணுங்க. அப்படியா? ம். கங்கா மங்கா ரங்கா தொங்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? கற்பூரத்துக்கு நெருப்புல போட்டா கப்புன்னு எரியுன்னு தெரியுது. மரம் மண்டை உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இது அவ்வளவு திருஷ்டியா? திருஷ்டி போனா நீ முதல்ல 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வை. 10,000? என்னங்க ரொம்ப காஸ்ட்லி சாமியாரா இருக்கீங்க. இந்தாங்க. யோ, இதெல்லாம் நல்ல நோட்டு தானே? என்னங்க இப்படி போய் சந்தேகப்படுறீங்களா? ஒருத்த இப்படித்தான் நல்ல நோட்டுன்னு சொல்லி கள்ள நோட்டை வச்சுட்டான். கடைசியில கண்ணுல ரத்தம் வரும். இதெல்லாம் நல்ல நோட்டு தானே? என்னங்க இப்படி போய் சந்தேகப்படுறீங்களா? ஒருத்த இப்படித்தான் நல்ல நோட்டுன்னு சொல்லி கள்ள நோட்டை வச்சுட்டான். கடைசியில கண்ணுல ரத்தம் வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டான். அதனால தான் சொல்றேன். அது சரி, உன் குலதெய்வம் யாருன்னு சொல்லு. எங்க அப்பா முருகனை கும்பிட்டாரு, எங்க தாத்தா பிள்ளையார கும்பிட்டாரு, எங்க பெரியப்பா ஆஞ்சநேயரை யோ, கும்பிட்டாரு. நான் கேட்கறது குலதெய்வம், நீ சொல்றது பல தெய்வம். குறிப்பா ஒரு தெய்வத்தை சொல்லு. கோடாங்கி கருப்பங்க. கோடாங்கி கருப்பா? கோடாங்கி கருப்பனுக்கு ஏற்கனவே ஒரு கோழியை நேர்ந்து விடுறதா சொல்லி நீ ஏமாத்தி இருக்கிற. அதுக்கு தான் இந்த பாடுபடுற. அதுக்கு சாந்தி பண்ணணும். உடனே பணத்தை எடுத்து வை. ஏங்க நான் அப்படி வேண்டிக்கிட்டதா ஞாபகமே இல்லைங்களே. எலுமிச்சம்பழம் சொல்லுதியா? பணத்தை வை. என்னங்க இப்பதானே முழுசா 10,000 கொடுத்தேன். வை. இந்த 6 பழம். இதெல்லாம் எதுக்குங்க? ஊறுகாய் போறதுக்கா? யோ, நீ கேள்வி கேட்டே வீணா போற. சரி சரி சொல்லுங்க. இந்த 6 பழத்தையும் ஆறு, ஏரி, குளம், குட்டைன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னா போடு. ஏங்க இப்பதான் எங்கேயுமே தண்ணி இல்லையே, இந்த பழத்தெல்லாம் அங்க வீசி என்னங்க பிரயோஜனம்? யோ, நான் சொல்றத கேளியா? இந்த பழத்தை தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம உன் வீட்டுக்கு போ. போன யோ, நீ கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. பலனை அப்புறம் நீ தெரிஞ்சுப்ப. அந்த அலாவுதீன் ஆட்டோமேட்டிக்கா வீட்டை பூட்டிட்டு சாவியை உன்கிட்ட கொடுத்துட்டு அவன் திரும்பி பார்க்காத போயிடுவான். ஓகே? ஓகேங்க. ஐயா, நீங்க உண்மையிலேயே பெரிய மந்திரவாதி ஐயா. என்ன அதிசயம்லாம் நடக்குது. நான் வரங்க ஐயா. ஐயா நான் வரங்க ஐயா. ஏதோ இந்த ரங்கையா வந்த நேரம் சூப்பரா பவர் ஒர்க் அவுட் ஆச்சு. தெய்வமே, இதே மாதிரி தினசரி ஒரு 4 பேர் வந்தா நானும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். காலையிலிருந்து அழியிறோம், ஒரு இழுச்சி வாய கிடைக்கலையே. டேய், நாம செய்யறது நம்ம குருவுக்கு தெரிஞ்சது நம்மள தூக்கி ஓம குடத்துல போட்டு வர்றா.
ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்ச? டேய் நம்ம தேடிக்கிட்டு இருந்த இச்சுவை கட்சிட்டான் அப்படிங்கிற. ஆமா இப்ப பாரு ஐயா, கொஞ்சம் கீழே வரீங்களா? முடியாது, நீ எதிரியோட ஆளு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவுட்டா எங்க குள்ள குரு இங்க அனுப்பி வச்சாரு. என்ன உதவி கேட்டாலும் செய்வீங்களா? கண்டிப்பா, ஆனா கொஞ்சம் செலவாகும். காசை பத்தி மட்டும் கவலையப்படாதீங்க. அவனை சும்மா விடக்கூடாது. காசு கொடுத்துட்டா அவனே சும்மா விட மாட்டான். குடுக்கல உன்னே சும்மா விட மாட்டான். ஏய், வாங்க அவர்கிட்ட போலாம். ஒரு 2000 ரூபாய் செலவாகும். 2000 என்ன, 4000 தரேன். டேய் லம்பா கச்சிது. என்னது? ஒண்ணு இல்ல வாங்க வாங்க. சரி வாங்க. வாங்க வந்து ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் பியூட்டி கிரீம் காளி ஜக்கி கோபாலே. டேய் என்னடா இப்படி சொல்ற? நம்ம குருநாதர் மாதிரி சொல்டா. ஊனே ஓம் கிரீம் கிரீம் காளி நீலி சூரி சீக்கிரம் வா. சரியா வரலையா? வரலனா நானே வந்துருவேன். சீக்கிரம் வந்துரு. குருவே கஸ்டமர் வந்திருக்காங்க. வா சொட்ட தலையா உட்கார். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் பியூட்டி கிரீம் காளி ஜக்கி கோபாலே. காளி தெரியும், அது யாரு? ஜக்கு கோபாலு. எல்லாம் என் அடிமை பூதங்க. காளி கோபால்னு 2 பேரு என்கவுண்டர்ல செத்து போய் என்கிட்ட வந்துட்டாங்க. சரி, உன் பிரச்சனை என்ன? அவனை சும்மா விடக்கூடாது. ஒரு 2 அடி வரப்பு பிரச்சனைக்காக ஆளுங்களை வச்சு என்ன வெட்டிட்டான். யார் அவன்? அவன் யாரு? என் அண்ணன். அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. கவலைப்படாத, செய்வன செஞ்சு ஏவி விடுறேன். இன்றிரவே பூஜை செஞ்சு அடிமை பூதங்களை ஏவி விடுறேன். அவனை சூனியமாக்குகிறேன். கவலையே படாதீங்க, நல்லா செய்யுங்க. பணத்தை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம். பணத்தை பத்தி கவலைப்பட்டதுனால தானே இந்த வேஷமே. ஆ? என்னது வேஷமா? ஆமா, உலகமே ஒரு நாடகம் மேட, அதுல நாமெல்லாம் வேஷதாரி. அத சொல்ல வரேன். அப்ப சரி. சரி, உன் அண்ணன் உன்னை அறிவாளால வெட்டினான்னு சொன்னியே, நீ பதிலுக்கு என்ன பண்ண? பதிலுக்கு நான் எதுவும் செய்யலைன்னா ஆம்பளைங்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. சரி, நீ என்ன பண்ண? அவன் ஆளுங்க என்ன வெட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்துட்டேனே. சபாஸ், சரியான அண்ணன் தம்பி தான். பாசத்துக்கு சிறந்த உதாரணமே நீங்க 2 பேர் தான். இன்னும் கூட என் ஆத்திரம் தெரியல. அவனை சும்மா விடக்கூடாது. சரி, அவன் அட்ரஸ் கொடு, இப்பவே ஏவல் அனுப்புறேன். கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடு, சென்னை 17. யோ, நீ என்ன விளாடுறியா? அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல நான் விஷத்தை வச்சு கொடுத்துட்டேன்ல, அவன் செத்து போயிட்டான். அவன் தான் செத்துட்டான்ல, அப்புறம் எதுக்கு பழி வாங்கணும் துடிக்கிற? அவன் ஆளுங்களை ஏவி விட்டு என்ன வெட்டி கொன்னு விட்டான்ல. ஏவல் பண்றியா? ஏவல் பண்ணுடா. ஏவல் பண்ணுடா. ஏவல் பண்ணு. மந்திரம் பண்ணுடா. வில்லு சுனிய செய்யடா. ஏன் செய்யல? வில்லு சுனிய செய்யடா. ஏய், பண்ண போறியா இல்லையா? ஏவல் பண்ணுடா. ஏவல் பண்ணு. சும்மா விட மாட்டேன். பாஸ்புக், இந்த செக் புக், இந்த சாவி எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. நீயே சந்தோஷமா இரு, நீயே ஆண்டுக்கோ. நான் வர்றேன். எங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியே. என் பேரை கூட்டு வரேன்னு சொன்னியே, அந்த கெடு முடிஞ்சு மேல 1 மணி நேரம் ஆச்சு. அவன் வரல, நாங்க போறோம். ஆயிஷா, என்ன ஆயிஷா? போறதுனே முடிவு பண்ணிட்டியா? ஆயிஷா, இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணிப்பா. எனக்கு எண்ணி பார்க்க நேரம் இல்ல. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, பொறுமையா உட்கார்ந்து எண்ணி பாருங்க. புருஷனை விட பேரவனை கோசத்தையா போயிட்டான், அப்படித்தானே? சேச்சே, அவன் உங்க வயிறை வளர ரொம்ப நாளாகுங்க. வேலை விலைக்கு ஒழுங்க சாப்பிடுங்க. வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இல்லைன்னா உடம்பு சூடாயிடும். நாம பூதங்கிறது மறந்து போச்சா? ஆமா, அப்ப அருவமா இருந்தோம், தெரியல. இப்ப உருவமா மாறிட்டோம். மனசுக்குள்ள பந்தம் பாசம் வந்து ஒட்டிக்கிச்சு. நாம பூதங்கிறதே மறந்து போச்சு. நீங்க யாரும் போக வேண்டாம். தப்பு செஞ்சது நான் தானே.
நான் வேணா விட்டு போறேன். வேண்டாம், நீங்க போக வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. கடவுள் கிருபையால எங்க பேரனை பாத்துருவோம். அவனை கூட்டிட்டு நாங்க இங்க வந்துருவோம். சரி. பொம்மை பையனே, நீ என் பேரை மூசா மாதிரி இந்த வீட்டுல நடிக்க. புரியவில்லையே உசூர். புரியுற மாதிரி சொல்றேன். இன்னும் 48 மணி நேரத்துல என் பேர் வந்தாகணும். இல்ல நாங்க எல்லாரும் வெளியே போயிடுவோம். சாரி, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை விட்டுட்டு உங்க கூட என்னால வர முடியாது. இதுதான் நடந்தது. புரிகிறது உசூர். நான் மூசாவை போல் நடிக்க வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம். உன் உருவத்தை பார்த்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதே மாதிரி உன் நடவடிக்கை பாவனை பார்த்து யாரும் சந்தேகப்படக்கூடாது. உத்தரவு உசூர். ஆனால் நான் மூசாவாக நடிக்க ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? எந்த சூழ்நிலையிலும் தண்ணீர் என் மேல் படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் பட்டா நான் கரைந்து விடுவேன். சரி, உன் மீது தண்ணீர் படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது என் பொறுப்பு. வாருங்கள் போகலாம். இப்படியே கீழே இறங்கி போனா சந்தேகம் வந்துடும். அதனால வெளியில இருந்து வர மாதிரி வா. அதுவும் சரிதான்.